சௌச்சோவே சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சௌச்சோ வச்சு சூப்பரான ஒரு சட்னி செஞ்சு கொடுங்க. நேத்து நான் இட்லி ஊத்தி நைட்டு டிஃபனுக்கு சௌச்சோ சட்னி தான் அரைச்சிருந்தேன். இது தேங்காய் சட்னி ரேஞ்சுக்கு இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சௌச்சோவை ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாதி எடுத்துட்டு தோல் நீக்கிட்டு நல்லா செத்தி எடுத்திருக்கேன். அடுத்து கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அது கூடயே வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன். அடுத்து துருவி வச்சிருக்க சௌச்சோவையும் சேர்த்து நல்லா வதக்கணும். சௌச்சோ பாதி அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் காரமா இருந்தா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 கை அளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு, அது கூட நான் ஃபிளேவருக்காக ஒரு கை கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி நல்லா தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்புக்கு நான் காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சு போட்டுட்டு நிறைய தண்ணி ஊத்திக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா தான் இருக்கும். நம்மள சின்ன பிள்ளையா இருக்கும் போது கலப்படம் இல்லாத காய்கறிகளும் பழங்களும் இருந்துச்சு. ஆனா இப்போ எந்த பழத்துல எந்த காய்கறில என்ன மர்மம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. பழங்களோ காய்கறிகளோ அதை சாப்பிடும் போது சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உப்பு தண்ணியில போட்டுட்டு கழுவி சமைங்க. இப்ப மாம்பழ சீசன் வந்துடுச்சு. எல்லாமே ஸ்ப்ரே அடிச்சு பழுக்க வைக்கிற பழம் தான். உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதை அரிஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.